பிரியமானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி அவர் கொடுக்கிற ஜீவனுள்ள அப்பம் இதோ. யாத்ராகமம் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 29வது வசனம். நான் கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்வேன். ஆமென் சொல்லுமா? நம்ம யாரை நோக்கி வேண்டுதல் செய்யணுமா? நம்மை படைத்த தேவாதி தேவனை நோக்கி நாம் வேண்டுதல் செய்யும் பொழுது நம்முடைய வேண்டுதலை ஆண்டவர் கேட்டு நம்முடைய வாழ்க்கையிலே அவர் அற்புதம் செய்வார். எனக்கு தெரிந்த ஒரு சகோதரனுடைய குடும்பம், அவர்கள் தன் பிள்ளைகள் எல்லாம் ஆலயத்திற்கு போவார்கள். அந்த தாய் மட்டும் போக மாட்டாங்க. ஏதாவது ஒரு வேலை கிடைச்சா அந்த வேலைக்கு போயிட்டு அதில் இருக்கிற வருமானத்தை வச்சு தன் பிள்ளைங்களை தேவைகள் எல்லாம் சந்தித்து கொண்டு வந்தார்கள். சில காரியங்கள் தன்னுடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் வேண்டும் என்றால் மனிதர்களை தேடி அவர்களிடத்தில் கடன் ஏதாவது வாங்கி அந்த குடும்பத்தை நடத்தி கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய போராட்டம். என்ன அப்படின்னா, 2 பிள்ளைங்க, மொத்தம் 3 பிள்ளைங்க, அதில் 2 பொம்பளை பிள்ளைங்க. அந்த பிள்ளைங்களுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் ஆகிடும். ரொம்ப படுத்த படுக்கை ஆகிடுவாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிற ஒரு நிலைமை உண்டாயிடும். அதே போல் அந்த மகனும் அவன் ஏதாவது ஒரு வேலைக்கு போவான். அவனுக்கு எந்த வேலையுமே நிரந்தரமாக செய்ய முடியாது. ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு ஆக்சிடென்ட் இருக்கும், அவனுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் ஆகிடுவான். சோர்ந்து போய் இப்படி இந்த குடும்பத்தில் மிகுந்த போராட்டத்தோடும் வேதனையோடும் தான் குழந்தைங்களாக இருக்கும்போது அந்த தாயை பாடுபட்டு அந்த பிள்ளைங்களை வளர்த்தாங்க. வளர்ந்த பிறகும் அந்த குடும்பத்தில் அவ்வளோ ஒரு போராட்டம், வேதனை, துன்பம், ஒரு நெருக்கம் உண்டாகும் போது என்ன செய்வதென்று தெரியாமல் அவர்கள் வேலைக்கு ஒரு நாள் நான் போகக்கூடாது, நான் தேவனுடைய சமூகத்தில் ஜபிக்க வேண்டும் என்று அவர்கள் ஆலயத்தில் வரும் பொழுது அவர்கள் அந்த கண்ணீரோடு கூட வேதனையோடு கூட, ஆண்டவர் எங்களை எடுத்துக்கொண்டால் பரவாயில்லை, நாங்கள் எதுக்காக இவ்வளோ வேதனையோடு கூட வாழ வேண்டும் என்று அவர்கள் கண்ணீரோடு கூட அழும்போது அவர்களுக்காக ஜபிக்கும் பொழுது அந்த குடும்பத்திலே அவரவர்கள் தன் பிள்ளைகள் செய்த காரியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அந்த தாய் செய்த காரியங்களை வெளிப்படுத்தும் போது உங்களுடைய தேவைக்காக, உங்களுடைய காரியங்களுக்காக என்றைக்காவது ஆண்டவரை தேடி நீங்கள் ஜபமான ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்வாரா? ஒவ்வொரு நாளும் அவரிடத்திலே உன்னுடைய தேவை என்னதென்று அவருக்கு தெரியும். அவருடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் சொல்லி நீங்கள் ஜபம் பண்ணி பாருங்க, ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். இன்றைக்கு உன் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை ஆண்டவர் நீக்குவார் என்று சொல்லி அந்த தாயை அனுப்பினோம். அவர்கள் தன் குடும்பத்திலே போயிட்டு பிள்ளைகளோடு கூட சேர்ந்து ஜபிக்கும் பொழுது ஆண்டவர் அவங்களுடைய வாழ்க்கையில் அந்த இருளான காரியங்களை நீக்கி அவருடைய வேண்டுதலை கேட்டு அவங்களுடைய துக்கத்தை ஆண்டவர் சந்தோஷமாய் மாற்றினது போல இன்றைக்கும் கர்த்தரை நோக்கி நீங்கள் ஜபித்து பாருங்கள். மெய்யாகவே கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.